நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எந்த செயலா இருந்தாலும் தன்னுடைய மேற்பார்வையிலேயே செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய பரிசுகள் அப்படிங்கிறது தரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய மாதமா இருக்கும். தொழில் மூலம் செய்யக்கூடிய பயணங்கள் பல வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி தரும். பயணங்களால ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு கொள்ளுறது நல்லது. குடும்பத்தோடு ஆன்மீக தலங்கள்லாம் சென்று வருவீங்க. ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது திட்டமிட்டு செல்லுறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில இந்த மாதத்துல மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும். ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களை எல்லாத்தையுமே நீங்க எளிதா தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் மீது உங்களுடைய வேலையின் மீது நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதன் காரணமாகவே நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க. இனிமேல் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால சிந்திக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுக்கு. அதற்காகவே நீங்க தொடர்ந்து பாடுபடுவீங்க. கல்வியில மாணவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. படிப்புல நல்ல கவனத்தை செலுத்துவீங்க. புதிய விஷயங்களையும் புதிய பாடங்களையும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்திறனும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் உங்களுக்கு. போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் இந்த மாதத்தின் முதல் பகுதி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. நீங்க எடுக்கும் எல்லா முயற்சியிலும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய தொழிலையா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்துல குடும்ப சூழ்நிலையிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உடல்நல குறைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக கவனத்தை செலுத்தணும். தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனையை பெறுறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் குறைந்த நம்பிக்கை சுய சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்படலாம். சொத்து சம்பந்தமாகவோ அல்லது ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சட்ட சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதால அதை எல்லாத்தையும் சரி பார்த்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மிதுன ராசிக்காரர்களோட தொழில் வாழ்க்கையில தடைகள் தாமதங்கள்லாம் வரலாம். உங்களை அது சோர்வடையாம புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலும் மாற்று வாய்ப்புகளை ஆராய்வதிலும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தாய் தந்தையரோடு தவறான கருத்து வேறுபாடு காரணமா சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். இந்த சூழ்நிலையை நீங்க பொறுமையோடு கையாளுறது நல்லது. திருமணமான மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் தங்களுடைய துணையை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. குடும்பத்துல அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். அதையெல்லாம் கருத்துல வச்சு கொள்ளாம
அது எல்லாத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி மிதுனராசிக்காரர்களோட பயணத்தை தொடங்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதையே நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் தான் வரும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் வீட்டில் இருக்கிறவர்களோட ஆரோக்கியத்தையும் மனதில் வச்சுக்குங்க. அதே மாதிரி செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் கையில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகுதே அப்படின்னு கவலைப்படுவீங்க. எந்த அளவு உங்களுக்கு செலவுகளும் வருதோ அந்த அளவு பணமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பூர்வீக சொத்து இந்த மாதத்தில் கிடைக்கலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பெரிய முதலீடு செய்யும் பொழுதும் எச்சரிக்கையோடும் அனுபவம் வாய்ந்தவர்களோட ஆலோசனையை கேட்டும் அதன்படி செய்துக்கிறது நல்லது. தொழில் தொடர்பான செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிதி வசதியை கருத்தில் கொண்டு பயணங்களை கவனமாக திட்டமிடுவது நல்லது. உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சக பணியாளர்களுக்கும் தவறான புரிதல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அவர்களோட தேவையற்ற நோக்கங்கள் மோதல்களை உருவாக்கலாம். அதனால நீங்க மட்டும் தனித்து செயல்படுவதை தவிர்த்துக்குங்க. வேலை நிமித்தமா பயணம்லாம் சென்று வருவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் கிடைக்கின்ற வேலையை பயன்படுத்திக்கிங்க. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த மாதத்துல காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதலிச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் திருமண உறவா மாறலாம் இந்த மாதத்துல. அதுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சம்மதம் தருவாங்க. திருமண வாழ்க்கையில உங்களுடைய துணையின் முழு ஆதரவு இந்த மாதத்துல உண்டு. சமூகத்துல உங்களுக்கு நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். 8ஆம் வீட்டுல சுக்கிரனோட செவ்வாய் இருக்கிறதால சில காலம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை நோக்கி ஒரு சிலர்லாம் ஈர்க்கப்படுவாங்க. அதனால சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. செவ்வாய் சுக்கிரன் 8ஆம் வீட்டுல இருக்கிறதால நீங்க யோசிக்காத செலவுகள்லாம் வரப்போகுது இந்த மாதத்துல. இந்த செலவுகள் வருவதால உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது சற்று பாதிக்கப்படும். மாதத்தின் தொடக்கத்துல 8ஆம் வீட்டுல செவ்வாய் சுக்கிரனும் 9ஆம் வீட்டுல சூரியன் சனி புதனும் இருக்கிறதால உடல்நல குறைவு அப்படிங்கிறது ஏற்படும். மீண்டும் பழைய பிரச்சனை அப்படிங்கிறத பாதிக்கலாம். அதனால சிறிய பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. இந்த மாதம் முழுவதுமே 9ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குது. அதனால வகை கிரகம் ஒண்ணுக்கொன்னு இருக்கிறதால திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு சில தடைகள்லாம் வந்து போகும். எதை எந்த நேரத்துல செய்தா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத ஆராய்ந்து செய்துகிறது நல்லது. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மனதுல நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்துல நட்பு வட்டாரத்தால பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இந்த மாதத்துல பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாராட்டுகள் அப்படிங்கிறது குவியும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்களோட ஆதரவு கிடைக்கிறதால ஓரளவு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. மாணவர்கள் எல்லாருமே கவனச்சிதறல் இன்றி உங்களுடைய படிப்பை தொடரணும். பல்வேறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் தாண்டி நீங்க வெற்றி பெறணும். உயர்கல்வியை தொடர்பவர்கள் எல்லாமே பாடங்கள்ல மனதை ஒருமுகப்படுத்தி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எடுக்க முடியும். தனித்தேர்வுகள்லாம் நீங்க சிறப்பாக செயல்படுவீங்க. புதன்கிழமையில விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு வாங்க. இல்லத்து பூஜை அறையில குல தெய்வத்துக்கு அப்படின்னு தினமும் காலையில் எழுந்து நீராடிட்டு விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க, இல்லைன்னு சொல்ல வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்ச் மாதம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்க வேண்டாம். எவ்வளவு பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்.